ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்மால் கேபிட்டலை வச்சு எப்படி நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து. ஸோ ட்ரேடிங் வித் ஸ்மால் கேபிட்டல். ஓகே, நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து ரொம்ப சின்ன கேபிட்டல் வித் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நமக்கு நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் சொல்லியிருக்காங்க, நான் வந்து ரொம்ப சின்ன கேபிட்டல் வித் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன விஷயம்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸில் வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அதே மாதிரி நீங்கள் சின்ன கேபிட்டல் வச்சுருந்தா சின்ன கேபிட்டல் வச்சு நம்ம க்ரோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேட் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்க, சின்ன கேபிட்டல் வச்சு கொண்டு வாரீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எஜுகேட் பண்ணியிருக்கணும். ஓகே, எஜுகேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னலாம் விஷயம் உங்களுக்கு எஜுகேட்டில் தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கேண்டல் ஸ்டிக்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு ட்ரெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டில் பிக் பிளேயர்ஸ்னால் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், சார்ட் பேட்டர்ன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யார்கிட்டயோ போய் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளும் பர்சனலாக ஒர்க் ஷாப் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து பேசிக் அட்வான்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களை நீங்களே எஜுகேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வரும்போது நீங்கள் சின்ன கேபிட்டலாக கொண்டு வந்தால் கூட அதை வச்சு நம்ம வந்து க்ரோ பண்ணலாம், சின்னதாக க்ரோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய புக்ஸ் படித்து நீங்கள் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கலாம். நிறைய புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து மார்க் டக்லஸ்னு இருக்கார். அவர் வந்து ட்ரேடிங் இன் த ஜோன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக அந்த புக் வந்து நீங்கள் படித்தே ஆகணும். ஓகே, நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த புக்ஸ் வந்து. ஸோ அந்த ஒரு புக் படித்தாலே போதும். ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து வேறு யாருக்குமே கோர்ஸ் எடுக்கக்கூட மீன்ஸ் நீங்கள் எவ்வளோ தான் கோர்ஸ் எடுத்தாலும் நீங்கள் அந்த ஒரு புக் படித்தா போதும். கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து சில பேர் தடுமாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த புக் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு புக்லேயே நிறைய விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சைக்காலஜி பற்றி பேசலாம். ஸோ நிறைய விஷயம் வந்து அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது மாதிரி புக்ஸ் படிக்கலாம், சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்து நம்ம நாமளே எஜுகேட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் இது பண்ண முடியும். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட் கிளியர் கோல்ஸ். ஓகே, செட் கிளியர் கோல்ஸில் வந்து ட்ரேடிங் வித் ஸ்மால் கேபிட்டலில் நான் ஏன் செட் கிளியர் கோல்ஸ் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் வரும்போது ரொம்ப பெரிய கேபிட்டல் கொண்டு வர்றது கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப பெரிய கேபிட்டல் கொண்டு வர்றது கிடையாதுன்னா நம்மகிட்ட ஒரு கிளியர் கோல் இருக்கணும். ஓகே, கிளியர் கோல் இன் த சென்ஸ் நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்குது, 10,000 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. எவ்வளோ ஒரு 10,000 ருபீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நான் 10,000 ருபீஸ் இருக்குது. இந்த 10,000 ருபீஸ் தான் என்னோட மந்த்லி. இந்த ஒரு மாதத்தில் நான் 10,000 ருபீஸில் எவ்வளோ நான் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ இதை வந்து உங்கள் கோல்ஸில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நான் இந்த 10,000 ரூபாயில் எவ்வளோ லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், மார்க்கெட்டுக்கு வாரேன்னா நான் எவ்வளோ லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நான் ஒரு 5,000 ருபீஸ் 10,000 ருபீஸ் நான் மார்க்கெட் கொண்டு வரேன்னா மேக்ஸிமம் நான் ஒரு 5,000 ருபீஸ் லாஸ் பண்ணுறலாம். ஒரு மாதம் ஒரு மந்த் ஆனால் நான் 5,000 ருபீஸ் வந்து லாஸ் பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே, அப்படிங்கிற மாதிரி இந்த கோல்ஸ் இது வந்து உங்கள் கோல்ஸில் வந்து நீங்கள் செட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ஸோ தட் இது கோல்ஸில் நீங்கள் எழுதி வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். மீன்ஸ் இந்த 5,000 உங்களுக்கு எப்போ ரிஸ்க் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவீங்க. அதே மாதிரி டார்கெட்டும் அதே மாதிரி தான் கோல்ஸில் எழுதி வைக்கணும். லைக் 10,000 நான் கொண்டு வரேன்னா 5,000 ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கிறேன்னா என்னோட டார்கெட்டும் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் 15,000 ருபீஸ். 15,000 ருபீஸ் நான் ஒரே நாளில் சம்பாதிச்சாலும் சரி, 2 நாளில் சம்பாதிச்சாலும் சரி, நான் வந்து அந்த மார்க்கெட் விட்டு வெளியே இருக்கணும். ஓகே, ஸோ அது கிளியர் கோல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கோல்ஸ் வந்து எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த ரைட் ப்ரோக்கர். ஓகே, பிகினிங் ஸ்டேஜில் வந்து நிறையா ப்ரோக்கரேஜ்லேயே நிறைய பேர் வந்து காசு கொடுத்துருவாங்க. ஓகே, அது ப்ரோக்கரேஜ் கரெக்டான ப்ரோக்கர் சூஸ் பண்ணாததுனால நிறைய பேர் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகவே முடியாது. ஓகே, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியாது இன் த சென்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரோக்கர் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து நீங்கள் சின்ன கேபிட்டலில் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ட்ரேடுக்கு வந்து 60 ருபீஸ் கிட்ட ப்ரோக்கரேஜ். ஒரு சிங்கிள் ட்ரேட் எடுத்திங்கன்னா சிங்கிள் லாட்டில் நீங்கள் ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறீங்க, டே ட்ரேடிங்கில் இன்ட்ராடே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 60 ருபீஸ் பர் ட்ரேடில் போகும். ஓகே, ஸோ அதுவே நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்கர் சூஸ் பண்ணீங்க, 0 ப்ரோக்கர் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்கரேஜ் ஒரு நாளைக்கு எப்படி நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னு எடுக்க மாட்டீங்க. ஓகே, எனக்கும் தெரியும். ஓகே, ஒரு ட்ரேட் யாருமே எடுக்க மாட்டீங்க, 2 ட்ரேடும் எடுக்க மாட்டீங்க. அப்படி பஞ்ச் பண்ணிங்கன்னா எப்படியும் 4-5 ட்ரேட் பஞ்ச் பண்ணிடுவீங்க. ஓகே, பை செல்னு. ஸோ ஒரு ட்ரேடுக்கு 60 ருபீஸ்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு 4-5 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்படி எடுக்கும்போது மந்த் எண்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா 10,000 to 15,000 ருபீஸ் நம்ம வந்து ப்ரோக்கரேஜ்க்கே கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ ட்ரை டு அவாய்ட் அந்த மாதிரி ஒரு கரெக்டான ப்ரோக்கரை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அனாலிசிஸில் நீங்கள் வந்து கரெக்டான ப்ரோக்கர் சூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி என்னோட
சஜஷன் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து எம்ஸ்டாக் ப்ரிஃபர் பண்ணுவேன். எம்ஸ்டாக் இஸ் அ பெஸ்ட் ஆப். ஓகே, ஜீரோ ப்ரோக்கரேஜ்க்கு ஒரு பிகினர் ட்ரேடருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எம்ஸ்டாக் வந்து. நான் எதுவும் ப்ரொமோஷன் எதுவும் பண்ணல. என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எம்ஸ்டாக் நான் எதுவும் ப்ரொமோஷன் எதுவும் பண்ணல. ஓகே, எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது எம்ஸ்டாக் வந்து. நானும் எம்ஸ்டாக் தான் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் எம்ஸ்டாக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால். ஓகே, உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ட்ரேடிங்க்கு இப்போ தான் புதுசாக வாரீங்க. ஓகே, ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்மால். இப்போ நீங்கள் இப்போ ட்ரேடிங் வாரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படியும் அவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட கம்மி காசு இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுறவங்ககிட்ட சிலவங்ககிட்ட நல்ல கேபிட்டல் இருக்கும். 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா கிட்ட இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ட்ரேடிங்குள்ளே வராங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன அமௌண்ட் இந்த சென்ஸ் இப்போ 1 லட்சத்துக்கு அது டிவைடட் பை 10 பண்ணிடுங்க. 1 லட்சத்தை 10 டிவைட் பண்ணி வச்சுடுங்க. அதில் எவ்வளோ வருதோ ஒரு 10,000 ரூபா கிட்ட வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை கொண்டு வாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சைக்காலஜி லெவலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பிகாஸ் சின்ன அமௌண்ட் இப்போ 10,000 ரூபா வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபா போகும்போது உங்கள்கிட்ட ஒரு பேக்கப் இருக்கும். கண்டிப்பாக என்ன இருக்கும், 90,000 ருபீஸ் உங்கள்கிட்ட பேக்கப் இருக்கும். ஸோ அந்த காசு போனால் கூட நமக்கு வந்து சைக்காலஜி லெவலில் வந்து அவ்வளோ இம்பாக்ட் ஆகாது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஸ்டார்ட் ஸ்மால். ஓகே, சின்ன கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 5th பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப் அ ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க, எந்த ஒரு லாஜிக் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னா இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வாரோம்னா அந்த மார்க்கெட்லேருந்து ஒரு காசு எப்படி எடுக்கணும், இந்த மார்க்கெட்டில் நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்து எப்படி மோஸ்ட் அக்யூரேட்டாக ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் தான் நிறைய பேரும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேசிக்காக பிகினர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இண்டிகேட்டர் பேஸஸில் ட்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜி கிரியேட் இப்போ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து சின்ன கேபிட்டல் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அவங்க டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பலமுறை பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோத்துக்குள்ள அக்யூரஸியாக இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நாளைக்கு 4 ட்ரேட் கொடுக்குதுன்னா 4ல் வந்து 2 ட்ரேடாவது மினிமம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் தெரியுமா. ஸோ அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஓகே, டெவலப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ 5th பாயிண்ட் டெவலப் ஸ்ட்ராட்டஜி. 6th பாயிண்ட் வந்து யூஸ் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஓகே, இப்போ மார்க்கெட்டை நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நீங்கள் சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க கேபிட்டல் வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ண போகுது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேவராக போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. எப்போவுமே நம்ம ஃபேவரில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் மார்க்கெட் நமக்கு அகைன்ஸ்டாக கூட போகும். ஸோ நமக்கு அகைன்ஸ்டாக போகும்போது நம்ம இருக்கிற கேபிட்டல் ஃபுல்லாக வைப் அவுட் ஆகும் பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மால் கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது பண்ணுறதுனால நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டலை வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். நிறைய பேர் நானே பார்த்துருக்கிறேன், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து 6,000 ரூபா 7,000 ரூபா லாஸ் போய்கிட்டு இருக்கும். அப்போ வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராஃபிட் கரெக்டாக ஒரு 1,000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னு நினச்சிக்கிடுங்க. அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, புக் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது வந்து என்ன நடக்கும், நீங்கள் 6,000 ரூபா 7,000 ரூபா லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்போது அந்த ப்ராஃபிட் எடுக்கணும்ல. இப்போ 7,000 ரூபா பார்க்குறீங்கன்னா 7 14,000 ரூபா மினிமம் நீங்கள் 14,000 ரூபா எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ட்ரேடில் வந்து கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி 7,000 ரூபா லாஸ் பார்த்துட்டு ஒரு 10,000 ரூபா புக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரிஸ்க் ரிவார்டுக்கும் மேட்ச் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பேஸ் பண்ணும்போது எப்படி நடக்கும்னா, இப்போ 1,000 ரூபா புக் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட லாஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 500 ருபீஸ் லாஸ் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 3 ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் 4வது ட்ரேடில் ப்ராஃபிட்டபிள் ஆகும்போது ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே, எடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஓகே, அதனால தான் யூஸ் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டே டிசிப்ளின். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, நீங்கள் இந்த விஷயத்தில் நான் சொன்ன 6 பாயிண்ட்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டிசிப்ளின் ஆயிடுவீங்க. பட் இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம வந்து திருப்பி நம்ம ஒரு தடவை அடி வாங்குகிறோம் அப்படின்னா அது திருப்பி பண்ணும்போது நமக்கு வந்து டிசிப்ளின் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு நவுண்டு போயிடும். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே நிறைய தடவை வந்து நடந்திருக்குது. ஓகே, அது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு டிசிப்ளினாக ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம். ஆனால் வந்து அதில் வந்து நம்ம வந்து ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ் பண்ண மாட்டோம். ஓகே, இன்றைக்கி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிடுவோம், நாளைக்கு மேனேஜ் பண்ணிடுவோம், நாளை மறுநாள் ஒரு ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம், இந்த இடத்துல டார்கெட்
டார்கெட் புக் பண்ணணும்னு நினைப்போம். பட் அந்த இடத்துலேருந்து நம்ம டார்கெட் புக் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல நம்ம இன்னும் பெரிய டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும் அந்த இடத்துல. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, டிசிப்ளின் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கனால ஸோ அந்த விஷயம் நடக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஸ்டே டிசிப்ளின். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்ச இந்த 7 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கிடுங்க. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் யாராவது புதுசாக இருக்கிறாங்க அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.